पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஞான யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம் 2 பேர் சொல்லியிருக்கிறதுக்கு. இந்த ஞான யோகத்துல முக்கியமான பார்ட்டு என்னன்னா, ஞானத்தை பத்தி 18வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தை பத்தின விசாரம் கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சாச்சு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவியோட ஞானத்தோட லட்சியம் கர்மத்துல அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு. அப்புறம் சர்வத்தையும் பாத்தீங்கன்னா பிரம்மமா பாவிக்கிற நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய பாவனையும் பிரம்மார்ப்பணம் ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இனிமே எங்க போகணும் அப்படின்னா 6வது சாப்டர் நிதித்தியாசனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பாவனைக்கு அப்புறம் நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆகும், தியானம். அதுக்கு நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். உச்சத்துல இருக்கான், அவனை விட்டுருங்க. சர்வத்தையும் பிரம்மமா பாவிக்கிறவன் வேற. சிரவணம் மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி இருக்கிறவனை பத்தி எல்லாம் பேசியாச்சு. ஆனா இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? சிரவணத்துல நிக்கிறோம். நிறைய பேர் சிரவணம், நிறைய பேருக்கு சிரவணம் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு சத்சங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சத்சங்கமா படிக்கிறவங்களும் நிறைய இருக்கும், பாட்டமா படிக்கிறவங்களும், சிரவணம் பண்றவங்களும், பதம் பதமா அர்த்தம் எடுக்கிறவங்களும் இருக்கும். என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, சிரவணத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதே என்ன சொல்றோம்னா, பதஜன்ய ஞானம் சிரவணம். பதஜன்ய ஞானம்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதியில இருக்கக்கூடிய வச்சனங்கள்லாம் ஒவ்வொரு பதம் பதமா எடுத்துக்கிறது. அந்த பதம் பதமா எடுத்து 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 இதுதான் இந்த அர்த்தம், இதுக்குதான் இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு ஒரு ஞானத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது சிரவணம்னு பேர். அதுக்கு கொஞ்சம் பேஸ் இருக்கணும். இப்ப புதுசா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்காம சுவாமி நல்லது சொல்றார் கேட்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையை கேட்கிறவங்க இருக்காங்க. அது அவங்களுக்கு சத்சங்கமாகுது. இப்ப இந்த சிரவணம் பண்றதுக்கு என்ன முக்கியமான தகுதியா தேவைப்படுது அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மசூத்திரத்துல சூத்திரமே ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா சாதன சதுஷ்டயங்களை அடைந்த பிறகு இந்த பிரம்மத்தை அறிய இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேடுதல் வேண்டும், பிரம்ம கர்த்தவியம், ஜிக்யாசா கர்த்தவியம். பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறதுல ஆசை கொள்ள வேண்டும். எப்போ சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு அப்படின்னு ஒரு முக்கியமான சப்தம் வச்சிருக்கு. இப்ப இந்த சாதன சதுஷ்டயத்தை அடையாமையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புண்ணியத்தினால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ் நமக்கு வேதாந்தம் கேட்கறதுல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மள்ட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணணும். சிரவணத்துக்கு வந்ததுக்கு பிறகு அடாப்ட் பண்ண முடியும். இப்ப சிரவணம் கிடைக்கிறது வாய்ப்பு பாத்தீங்கன்னா பகவான் நமக்கு எல்லாத்துக்கும் சிரவணம் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாதன சதுஷ்டயத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நிறைய சாதனங்கள் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பிரிஸ்கிரைப் பண்றோம். இந்த பகவத்கீதையை நம்ம ரொம்ப சிலாகிச்சு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகவத்கீதை சாதனத்தையும் சொல்லும், சாத்தியத்தையும் சொல்லும். சாத்தியம் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைதல் தான் பாத்தீங்கன்னா பிரம்மைவ தேன கந்தவியம். பிரம்மத்தை அடையிறது தான் பாத்தீங்கன்னா லட்சியம் நமக்கு. ஆனால் சாதனம் என்ன அப்படின்னும் போது சாதனம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்மள்ட்ட. அப்ப அதனால இந்த பகவத்கீதைக்கு என்ன சொல்றோம், பேர் சொல்றோம்னா சாதன பிரஸ்தானம்னு பேர் வச்சுக்கோ. ஏற்கனவே ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாதன பிரஸ்தானம்னு பேர். உபனிஷத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகம் சாதனத்தை சொல்லாது, சித்தாந்தத்தை மட்டும் சொல்லும். இந்த பகவத்கீதை பாத்தீங்கன்னா ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சாதனங்களை அதிகமா பிரிஸ்கிரைப் பண்ணுது. எதுக்கு, எதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும். சரி, முதல்ல சாதன சதுஷ்டயத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விவேகம் வைராக்கியம்.
சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, அந்த விவேக வைராக்கியத்துக்கு சாதனமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பகிரங்க சாதனம் அப்படின்னு ஒரு சாதனையை சொல்லுது சாஸ்திரம். பிரம்மசூத்திரத்துல ஆச்சாரியர் முக்கியமானது வைக்கிறார். சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல, சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு. அதுல சொல்லும் போதே என்ன பண்றாரு அப்படின்னா, சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்காக நம்ம என்ன காரியங்கள் என்ன சாதனங்களை பண்றோமோ அதுல வந்து விவேக வைராகியத்தை அடையறதுக்கு என்ன பண்றோமோ அதுக்கு பேரு பகிரங்க சாதனம். எது அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கர்மயோகம். 3வது சாப்டர்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3வது சாப்டர்ல 8வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல சாஸ்திரிய கர்மங்களை முதல்ல பண்ணணும் ஃபர்ஸ்ட். 3:9 சொல்லுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா. முக்கியமானது, இப்ப நம்ம பேசுறதுக்கு ரொம்ப கரெக்டான ஸ்லோகம் 3:9 இருக்கிறது. யஜ்யத்துக்கு அந்நியமா, யஜ்ஞார்த்தமா, யஜ்ய பாவத்துல நம்ம ஒரு கர்மத்தை பண்ணாம வேற பாவத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா, யஜ்ய பாவம் இல்லாம நம்ம ஒரு கர்மத்தை பண்றோம் அப்படின்னா அது நம்மளை என்ன பண்ணும், லோகோயம் கர்ம பந்தன, கர்மத்தில் பந்தத்தை ஏற்படுத்தும், ரீபர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர, அதுல சொல்லியிருக்காரு. அதனாலதான் யஜ்யத்துக்காக கர்மத்தை செய்ய வேண்டும். யஜ்யத்துக்காக கர்மா பண்றதுன்னா என்ன சுவாமி, அது எனக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3:19 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுச்சு. 3:19 வந்து பாத்தீங்கன்னா, தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கரும சமாச்சர அசக்தோ ஹியாச்சரன் கரும பரமாப்னோதி பூருஷா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் அசக்த சததம், சதா காலமும், அசக்தக அப்படின்னா என்ன அர்த்தம், எதுலையுமே பற்று இல்லாமல் இருந்து கொண்டு பலன் மீது முதல்ல என்ன பண்ணணும், பலனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையே தூக்கி என்ன பண்றது, ஈஸ்வரன் மேல போட்டுறது. 2 காரியம் பண்ணணும். கர்மத்து மேலையும் அபிமானத்தை விடணும், பலன் மேலையும் அபிமானத்தை விடணும். முதல்ல பலன் மேல அபிமானத்தை விட்டுட்டு கர்மத்தை பண்ணணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல இருக்கிற அபிமானத்தையும் விடணும். கர்ம பலத்தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம். இந்த 2த்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா காரியம் கர்ம சமாச்சாரம், காரியத்தை நன்றாக செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசக்தோகி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2த்திலையும் பற்றுதல் இல்லாமல் கர்மத்தை செய்கிறானோ அவன் பரமாத்மாவை அடைகின்றான். எப்படி அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா, பரம்பரையா. அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 30வது ஸ்லோகம் 3:30. இந்த 3-4 ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்க. 3:8, 3:9, 3:19, 3:30, மொத்தம் 4 ஸ்லோகங்கள் இந்த யஜ்யத்துக்காக சொல்லப்பட்டது. கர்மயோகம் தான் யஜ்யம். அந்த 30வது ஸ்லோகத்துல சொல்லும் போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கர்மத்தையே தியாகம் பண்றது சொல்லிச்சு. எப்படி தியாகம் பண்றது, மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹா. இதான் ஸ்லோகம் முக்கியமானது. ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய கர்த்தா இல்லை, நான் கவுனகர்த்தா, ஒரு ஸ்லேவ் மாதிரி, வேலைக்கார மாதிரி. உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் என்னை கர்மம் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். அவர் ஆட்டி வைக்கிறார், பப்பட் ஷோல இருக்கிற பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி. நம்ம எல்லாம் பொம்மையா இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பகவான் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன் அப்படின்னு நம்மளோட இருக்கக்கூடிய கர்த்திருவத்தை வித்ரா பண்ணிக்கிட்டு ஈஸ்வர கர்த்திருவமா பண்றது கர்மத்தை. இதுக்கு பேர் தான் யஜ்யம் அப்படின்னு பேரு. அப்ப பலனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்றது முதல் ஸ்டெப்பு. முதல்ல சாஸ்திரிய கர்மம் பண்றது, அதுக்கப்புறம் அந்த கர்மங்களை எல்லாத்தோட பலனையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்றது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பலனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது மட்டும் இல்ல, கர்மத்தையே அவன் மேல சுமத்தியது. இந்த விதமா வந்து பண்ணும் போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன பேருனா பகிரங்க சாதனம் அப்படின்னு பேர் சாஸ்திரத்துல. பகிரங்கம்னா கோயிலுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி வெளிப்பிரகாரம் இருக்கும், அது மாதிரி வெளிப்பிரகாரம் மாதிரி.
இதை பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மனசாந்தி உண்டாகும். இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. இது வேணும் இது வேணும்னு போகாதீங்க. கோயிலுக்கு போய் சங்கல்பமே பண்ணாதீங்க. எந்த கர்மா பண்ணாலும் சங்கல்பம் பண்ணாதீங்க. என்ன லாபம்னு யோசிக்காதீங்க. ஒர்க்கை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மனசாந்தி கிடைக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா மெதுவா ராகத்வேஷம் இல்லாம இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணக்கூடியது. அப்ப இதுக்கு பேர் என்ன பேருனா சுத்தி கர்மா பண்றது, பரிகர்மான்னு பேரு. இந்த கர்மாவை பண்ணதுக்கு பிறகு மனசு சுத்தி ஆகும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா சித்த சுத்தின்றது வரும்போதுதான் பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா சித்தம் தெளிவாகுது. அந்த இடத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்ற அந்த விவேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப கர்மயோகத்தினால பாத்தீங்கன்னா சித்த சமாதானம், சமத்துவம், யோக உச்சியத்தைன்னு பார்த்துட்டு ஏற்கனவே மனசு சமநிலையில சஞ்சலம் இல்லாம நிற்கும் போதுதான் விவேக சக்தியே வருது. எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சுகம்தான் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற சுகம்தான் நித்தியமானது, போறது இல்லை. மற்றது எல்லாம் போறது எல்லாம் அனித்தியம் அப்படின்னு ஒரு நல்ல வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு விவேகத்திலிருந்து வைராக்கியம் உதயமாகுது. இந்த வைராக்கியம் என்னது அப்படின்னா எனக்கு நித்திய சுகம்தான் வேறும், போற பிளஷர் எல்லாம் வேணாம். சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு உண்டாகிற பிளஷர் தான் நம்ம சுகம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய சுகத்து மேல ஒரு ஆசை வருது. இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா யஜ்யம் கம்ப்ளீட் ஆகுது. யஜ்யம்னா என்ன அர்த்தம்? பாஹ்ய சாதனம், பகிரங்க சாதனம் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதனங்கள்லயே யஜ்யத்திலேயே 2வது வெரைட்டி மானசீகமா பண்ணக்கூடிய சாதனங்கள். பகிரங்கம், அந்தரங்கம். அந்தரங்கத்துலதான் எது வருது அப்படின்னா சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடியதுல ஒரு 6 குவாலிட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். மனோநிகிரகம், சமம்னா மனோநிகிரகம், மனசோட கான்சென்ட்ரேஷன். தமம்ன்றதுக்கு அர்த்தம் பாகிய இந்திரிய நிகிரகம், வெளியில போற இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. சமம், தமம். உபரதி, குவைட்டா பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களையும் மனசையும் குவைட்டா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி நிக்கிறது, உபரதி. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா. இப்ப உபரதி ஸ்ரத்தா வரணும், ஒழுங்கா வரணும், திதிக்ஷா வரணும். இந்த திதிக்ஷா வந்ததுக்கு பிறகு இரட்டைகளை பொறுத்து கொள்றது, டுவாலிட்டிய சகனம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரத்தை. இதெல்லாம் பண்ணும்போது ஸ்ரத்தா வந்துடும் கூட. பாத்தீங்கன்னா மெதுவா இந்த சமம்னு சொல்லக்கூடிய மனோநிகிரகம் இம்ப்ரூவ் ஆகி சமாதானம்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயத்துல மனசை பாத்தீங்கன்னா நல்லா பிக்ஸ் பண்ணக்கூடிய சமாதானம் சொல்லக்கூடிய சமாதியானது சம்பவிக்கும். சவிகல்ப சமாதி. அப்ப இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருனா இதை எல்லாத்தையும் அடையறதுக்கு, சமத்துல இருந்து சமாதானத்தை அடையறதுக்கு நமக்கு என்ன இந்த குவாலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் அடையறதுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்ல, சாதனம். அது ஜபமா இருக்கலாம், பிராணாயாமமா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா அந்தரங்க சாதனம் அப்படின்னு பேரு. கர்மயோகம் பகிரங்கம், இந்த உபாசனம் முதலியவைகள் எல்லாமே அந்தரங்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரம்மசூத்திரத்துல சூத்திரமே 2 சூத்திரம் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்குள்ளார போகணும்னா வெளிப்பிரகாரத்தை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்பிரகாரத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், சுவாமி இருக்கிற மூல கர்ப்பகிரகத்துக்கு நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்றோம். இதே மாதிரி சாட்சாத் சாதனம் அப்படின்னா நேரடி சாதனம் எது சுவாமி அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுதான் முக்கியமான சாதனம். அப்ப பகிரங்கம், அந்தரங்கம், சாட்சாத் சாதனம். சாட்சாத்துன்றதுக்கு அர்த்தம் நேரடியான சாதனம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுதான். அப்போ நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிரம்மார்ப்பணம் ஸ்லோகம் முடிச்சதுக்கு பிறகு 24 முடிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றார், சாதனைகள் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு, அதனால சாதனைகளை சொல்லணும்ன்றதுக்காக 25வது ஸ்லோகத்துல இருந்து யஜ்யத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். இதுல முதல் யஜ்யம் என்ன யஜ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வ யஜ்யம் அப்படின்னு முக்கியமா வச்சிருக்கோம். பக்தனா இருக்கணுங்க. முதல்ல ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி சகுன பக்தனா இருக்கணும். பக்தி இல்லாதவனுக்கு இந்த ஞானம் பலித்தமாகாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க.
பக்தி வேற ஞானம் வேற இல்லை. ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே, உபனிஷத்துல சொல்லுது ஈஸ்வரனுக்கு 2 ரூபங்கள், சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச. சகுனமா நம்ம பார்க்கிறோமே ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா நாம ரூபங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கமே, இது சகுன ரூபம், சோபாதிக்கம்னு பேர். அதே ஈஸ்வரனுக்கு வேற ஒரு ஃபார்ம் இருக்கு, எந்த ஒரு நாம ரூபங்களும் இல்லாம சுத்த பிரம்ம தத்துவமா இருக்கிறது. அப்ப ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சகுனமா பூஜிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிர்குணத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்காக. ஏச சர்வேஸ்வரக ஏச யோனிகி, மாண்டுக்கியம் சொல்லுது. இந்த சகுனம் தான் பார்த்தீங்க அப்படின்னா யோனின்னு சொல்லுது. சகுன பக்தி, ஒரு ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா பக்தி பண்றதுன்றது ரொம்ப கீழானது இல்லை, அதுதான் துவாரம் சொல்லுது. நிர்குணத்தை அடையிறதுக்கு சகுன பக்தி தான் துவாரம். அப்ப முதல் யஜ்யம் என்ன அப்படின்னா தெய்வ யஜ்யம். முதல் யஜ்யம் ஒரு முதல்ல உள்ள வரும்போதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜபத்தை கொடுக்கறது, ஒரு பூஜையை எடுத்து வைக்கிறது. இதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு, சைவ சித்தாந்தத்துலயும் அதே மாதிரி, எல்லா இடத்துலயும் அதே மாதிரி, வைஷ்ணவர்கள்லயும் ஒரு அதே மாதிரி முதல்ல ஒரு ஜபம், அதுக்கப்புறம் ஒரு ஈஸ்வர பூஜா. இந்த பூஜை மூலமா பண்ணக்கூடியது அடுத்த ஸ்டெப். கொஞ்சம் வேதம் படிச்சவங்களா இருந்தாங்கன்னா மெதுவா கொஞ்சம் அக்னி கர்மா ரிச்சுவல்ஸ் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வ யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதையை பூஜித்தல். இதான் தெய்வ யஜ்யம் அப்படின்னு பேர். ஒரு சின்ன வெளியில எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் இருக்காரு, ஆனா என்னால பார்க்க முடியலையே. சர்வம் ஈஷாவாசியம் இதம் சர்வம், ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காரு. ஏன்னா எனக்கு புரியல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விக்கிரகத்துல நான் என்ன பண்றேன், ஈஸ்வரனை பார்க்கிற ஹேபிட்டை நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்காருன்னு வியாபிச்சு கொண்டு போக முடியும். அப்ப அதனால முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தெய்வ யஜ்யத்தை பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பா சொல்றாரு. ஒரு சாதகனா இருக்கான, ஒரு ஜபம் இருக்கணும், ஒரு பூஜை இருக்கணும், முக்கியமா இஷ்ட தேவதா இருக்கணும். எந்த சமயம் இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். என்னோட அப்பா அவர் தான், என்னோட அம்மா அவர் தான், என்னோட எல்லாம் அவர் தான். வரப்போகுது பின்னாடி பக்தி யோகத்துல எல்லாம் சொல்ல போறணும், அவர் தான் எல்லாம். அப்ப மன்மனா பவ மத்பக்தோ பவ மத்யாஜி பவ அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. சதா காலமும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனைக்கு போறதுக்கு முதல் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா தெய்வ யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறோம். இது சாதனங்கள்ல முதல் சாதனம். நிறைய சாதனங்கள் இங்க யஜ்யம் யஜ்யம்ன்ற சப்தத்தை சொல்ல போறேன். யஜ்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாதனம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். சாதனை, சாதனம். இதுல பாத்தீங்கன்னா 2வது யஜ்யமா எதை சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான யஜ்யம். நம்ம பண்ணிட்டு இருக்கோமே இந்த ஞான யஜ்யத்தை தான் பாத்தீங்கன்னா 2வது யஜ்யமா சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவத்தில் என்னது, பிரம்மம் நம்ம லட்சியம். அந்த பிரம்மத்தோட இந்த ஜீவாத்மாவை ஐக்கிய பாவம் பண்றோமே அதுதான் பாத்தீங்கன்னா பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பேர், ஞான யஜ்யம். நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்றதுதான் இருக்கிறதுலே உச்சம். இதான் லட்சியம், இதான் கோல் நமக்கு. இந்த 2வது யஜ்யம் ஏன் சுவாமி அதை இதுக்குள்ளார போட்டிருக்கு அப்படின்னா எல்லா யஜ்யங்களுக்குள்ளாரையும் இதை போட்டு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு 33வது ஸ்லோகத்துல சொல்ல போகுது. அப்ப 32 ஸ்லோகங்கள்ல எல்லா யஜ்யங்களையும் சாதனைகளையும் சொல்லிட்டு இந்த 2வது யஜ்யமா சொல்லக்கூடிய இந்த ஞான யஜ்யத்தை ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்ல போகுது. அதனால பாத்தீங்கன்னா 2வது யஜ்யமா நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோமே, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் ஜீவன் இல்லை நான் பிரம்மமா இருக்கேன், நான் தேகம் இல்லை நான் பிரம்மமா இருக்கேன், நான் இந்திரியம் இல்லை நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவாத்ம புத்திய உபாதிகளை எல்லாத்தையும் அந்த பிரம்மத்தினிடத்துல பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரம்மஸ்வரூபமா இருக்கிறது தான் பிரம்ம யஜ்யம். இந்த 2வது. 3வது யஜ்யம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்லும் போது சொன்னார் 26வது ஸ்லோகத்துல, ஸ்ரோத்ராதீன் இந்திரியான் என்கே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, யோகிகளா இருக்கிறவங்க சம்யம யோகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். சம்யம யோகம்னு என்ன அர்த்தம், டு கண்ட்ரோல் பண்றது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இதுக்கு என்ன பேர் சுவாமி, தமம். வேற எதுவும் சமம் தமம் நம்ம சொல்றோம்ல, இந்த 2வது பாகியேந்திரிய நிகிரகம் நம்ம சொல்றோமே அதை தான் பாத்தீங்கன்னா சம்யம யஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேர் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா வம்பா போயிடும். இது மாதிரி சொல்லியிருக்கு. நம்மலாம் ஞான யஜ்யத்துக்கு வந்துட்டோம்,
அதனால இந்திரியங்கள் நிகிரகம் ஆயிருக்கா நமக்கு? ஆகல. இப்ப தமம் பூர்ணம் ஆகல. அப்ப தமத்தை பூர்த்தி பண்றதுக்கு இதை அடாப்ட் பண்ணணும். இந்திரியங்களை ஒவ்வொரு இந்திரியத்தையா நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. இந்திரியங்களுக்கு கண்ட்ரோல்டா நம்ம இருக்கோம், இந்திரியங்களுக்கு வசப்பட்டு நம்ம இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இந்திரியங்களை நம்ம வசப்படுத்தணும். அதுதான் சம்யம யோகம் அப்படின்னு, யஜ்யம் அப்படின்னு பேர். மூணாவது யஜ்யம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 2வது லைன்ல சொல்லிச்சு, சப்தாதீன் விஷயான் என்க இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. 2வது லைன் சொல்லிச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையெல்லாம் இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்றோமோ அதையெல்லாம் ஆகுதியா பாவிக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஆகுதியா பாவிக்க 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 என்ன ஆகும்? அதுல ஒரு ஆச்சாரியர் ஒரு சப்தம் போட்டிருக்காரு பாஷ்யத்துல, அவிருத்த விஷய கிரகணம் அப்படின்னு ஒரு இது. இதையே பேரா வச்சுக்கிறது, அவிருத்த விஷய கிரகண யஜ்ஞம். இதான் 4வது யஜ்ஞம். அவிருத்தனா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணாதன்னு சொல்லியிருக்கு. இதை சாப்பிடாத, இதை கேட்காத, இதை பேசாத அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த டோன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டுட்டு, எது பாத்தீங்கன்னா டூஸா எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் கிரகணம் பண்றது, இந்திரியங்களுக்கு அதை மட்டும் கொடுக்கறது எதுவோ அதுதான் அவிருத்த விஷய கிரகண யஜ்ஞம் அப்படின்னு 4வது யஜ்ஞம். இதுவும் ஒரு சாதகனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூஸை காட்டிலும் டோன்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வேல்யூ ரொம்ப அதிகம். சர்வத்திர அபவாதக பலியா அப்படின்னு ஒரு விதி ஒன்று இருக்கு. எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா செய்யாதே அப்படின்றதுக்கு தான் மகிமை அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாதகன் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்ன்றதுல கவனம் இருக்கிறத காட்டிலும் என்ன செய்யக்கூடாதுன்றதுல பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். எனக்கு சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சுகரை சாப்பிடாம இருக்கிறதுல கவனமா இருக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன், ஆனா பாத்தீங்கன்னா ஸ்வீட்டை கவனிக்காம விட்டேன்னு வச்சுங்க, அதெல்லாம் வியர்த்தமா போயிடும். சுகரை ஏற்றி விட்டுரும். ஒரு சுகர் 2-3 ஸ்வீட்டு சாப்பிட்டோம்னா போச்சு, அவ்வளவுதான். அப்ப நம்ம கவனம் எங்க இருக்கணும்னா டோன்ட்ல மட்டும் கவனம் அதிகமா இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா அவிருத்த விஷய கிரகண யஜ்ஞம். இது 4வது யஜ்ஞம். இதுக்கப்புறம் 5வது யஜ்ஞமா 27வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாகுணோ ஜுஹ்வதி ஞான தீபிதே அப்படின்னு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இதுக்கு என்ன பேரு? 5வது யஜ்ஞம், ஆத்ம சம்யம யஜ்ஞம் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேரு சொன்னீங்க அப்படின்னா சமாதி யோகம்னு சொல்லலாம். இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியான யஜ்ஞம்னு சொல்லலாம். ஆத்ம சம்யம யஜ்ஞம்னு சொல்லலாம், சமாதி யஜ்ஞம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆத்ம தியான யஜ்ஞம்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தியானவாதிகள் தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இப்ப ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா தியானம், நல்ல தியானம் போகுது. காலையில இருந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும், நைட்டு வரைக்கும். எனக்கு என்னோட பக்தர்கள்லாம் 2-3 பேர் இருக்காங்க. நைட்டு 9 க்ளோஸ் பண்ற வரைக்கும், வாட்ச்மேன் எந்திரிச்சு போங்க க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்ற வரைக்கும் உட்கார்ந்து இருக்கவங்களா இருக்காங்க. அப்ப தியானத்தையே பிரதானமா வச்சிருக்கிறவங்க. தியானம் பிரதானமா இருக்கும்போது என்ன நடக்கும் சுவாமி? அப்ப நான் எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்றோம். அதே மாதிரி பிராணனுடைய சேஷ்டைகள், பிராணன் தான் எல்லாம் நிறைய காரியத்தை பண்ண வைக்குது. அந்த பிராணனோட கர்மங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம். இந்திரியங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம். எதுல கண்ட்ரோல் பண்றோம்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அது அந்த தியானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு. சுவாமி இதுவும் நம்ம பண்ற நிதித்தியாசனத்துக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா சுவாமி அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம 2வது யஜ்யமா பார்த்தது பாத்தீங்கன்னா பிரம்மத்தினிடத்துல ஜீவாத்மாவை பாத்தீங்கன்னா ஐக்கியப்படுத்தும். அதுக்காக தான் விசாரம் பண்றோம். இங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம தியானத்துக்கே போறோம். சிரவணத்தினால பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் கிடைச்சிரும். சர்வம் பிரம்மமயம் ஜெகத், இதான் நாலேஜ். இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சிரவணத்தினால பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம அப்படின்னு மகா வாக்கியங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தத்துவமசி, இது மாதிரி மகா வாக்கியங்கள் எல்லாத்தையும் படிச்சு இருக்கிறது பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு, நான் பிரம்மமா தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறோம் சிரவணத்துல. மனனத்துல என்ன பண்றோம்? அன்வான்டா இருக்கக்கூடிய நிறைய தாட்ஸ் இருக்கு,
நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, இந்த ஜெகத் சத்தியம் அப்படின்றது எல்லாத்தையும் மனநத்துல என்ன பண்றோம், நேத்தி பண்றோம். அதுக்கப்புறம் சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மியிலேயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியானம். அப்ப சிரவணம் மனனம் பண்ணினவங்க பண்ணக்கூடிய ஆத்ம தியானம் அகண்ட ஆத்மால பண்றது, பிரம்மத்துல தியானம் பண்றது. இதே நேரத்துல சிரவணம் மனனம் பண்ணாம ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ரமணாசிரமம் நான் திருவண்ணாமலையில இருக்கிறதுனால நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அயம் தட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிசர்க தத்தாவோட பிலாசபிலாம் இருக்கு. நிறைய இந்தியா ஃபுல்லா போனீங்க அப்படின்னா ஆத்ம தியானம் பண்றவங்க, யோக மார்க்கத்துல போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சிரவண மனனம் இல்லாததுனால அவங்க வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல தான் நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க. அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம், அதுதான் சர்வமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என் பக்கத்துல ஒருத்தர் நல்ல திவ்வேதி அப்படின்னு ஒருத்தர், திவ்வேதி லக்னோக்காரர், நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதக், நல்ல ஆத்மா, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வந்து இங்கே இருந்து நல்லா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல கமிட்டட், நல்லா சாந்தமா இருப்பார். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல தான் அவங்களுக்கு புத்தி வரும் மொழிய, நான் தான் இங்க இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளா இருக்கேன், எல்லாமா நான் தான் இருக்கேன் அப்படின்ற ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போக மாட்டாங்க. அவங்க ஏன் அப்படின்னா அந்த முறையான சிரவணம் மனனம் நடக்காம தியானத்துக்கு போறவங்க. அப்ப எங்கெல்லாம் தியானம் நடக்குதோ ஆத்ம தியானம், அது எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்றோம், என்னன்னா ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு. இதனால எதை அடையலாம்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடையலாம். இதுதான் யோகிகளோட அல்டிமேட். அப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். 2வது யஜ்யம் வேற, இங்க சொல்ற 5வது யஜ்யம் வேற. எனக்கு சின்ன வயசுல வந்து இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சு, அதுக்காக நான் இவ்வளவு வியாக்கியானம் பண்றேன். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆத்ம தியானமும் பிரம்ம தியானமும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒண்ணு வந்து அகண்டம். நம்ம பிரம்மத்துக்கு வரும்போது நம்ம 6வது சாப்டர் பார்க்க போறோம். 29 30 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அந்த யோகத்தோட பலனை சொல்றாரு. பிரம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த சிரவணம் மனனத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய தியானத்தினால என்ன கிடைக்கும், சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினா அப்படின்னு 29 6வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம். சிரவணம் மனனம் முடிச்சுட்டு பண்ணக்கூடிய தியானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா பிரம்ம தியானம். அதை பண்ணிட்டு வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்தில் இது எல்லாம் இருக்கின்றன, நான் எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷனக, எல்லாத்திலையும் தன்னையே பார்ப்பவன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதம் அப்படின்னு பேர், வேதாந்தத்தினால கிடைக்கிறது. அத்வைத சித்தி அப்படின்னு பேர் இதுதான். ஆனா யோகிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்றவங்கள்ட்ட அது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்ணு மூடி உட்கார்றவங்க இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வெறும் ஆத்மாவை மட்டும்தான் பிராப்தி பண்ணுவாங்களுடைய, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன 6:29 6:30 இருக்கிற அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு உண்டாகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரம்மம்ன்றது அகண்டம், அதுல ஜீவாத்மாவா இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஏக்கமேவ அப்படின்னு அதுல எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டு தாம் பிரம்மமா நிக்கிறது தான் சிரவண மனன நிதித்தியாசனத்தோட பிரக்கிரியா, அத்வைத சித்தி. அப்ப இந்த 5வது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிரவண மனனம் தேவையில்லை. நீங்க அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யோகிகளா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம யாராவது பகவத்கீதையோ இதோ படிச்சுட்டு இருக்கோம், உபனிஷத் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், சிரவணம் பண்றோம். எதுக்கு சிரவணம் பண்ணணும்? கண்ண மூடி உட்கார்ந்தா போதும் இல்லாம, கரெக்ட், கண்ண மூடி உட்கார்ந்தாவே போதுமே. கண்ண மூடி உட்காரும் போது என்ன நடக்கும், சர்வாணி இந்திரிய கர்மாணி, எல்லா இந்திரிய கர்மங்களையும் க்ளோஸ் பண்றீங்க. பிராண கர்மாணி சாப்பரே, பிராணனுடைய சேஷ்டைகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எதை ஃபோக்கஸ் பண்றீங்க, ஆத்ம சம்யம யோகாக்னோ, சதா காலமும் ஆத்மாலேயே செல்ஃப்லயே நிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அகமகம்ன்ற ஸ்புரணத்தில் நிக்கிறது. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க சொல்கிறார்கள் ஜிஹ்வதி. அப்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 27வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட ஆத்ம சம்யம யோகத்துக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் படிக்க வேணாம்.
படிக்கவே வேணாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரமணாசிரமத்துக்கு வந்து ஒரு சின்ன புஸ்தகம் வச்சிருப்பேன். நான் யார் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு பேசாம வந்து உட்கார்ந்துட்டு குவைட்டா வந்து உட்கார்ந்து தியானம் பண்றதா எனக்கு வேலையா இருந்துச்சு. அப்ப நான் வந்து ரிஷிகேஷ் போனப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகள்கிட்ட பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 5 பாடம் 6 பாடம் ஒரு நாளைக்கு போகும். நான் வந்து சுவாமி கூடயே இருந்து சேவைகள்லாம் பண்ணுவேன் ஒழிய ஒரு பாடத்திலேயே உட்கார மாட்டேன். என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. நான் அவங்கள எல்லாத்தையும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னது படிச்சுக்கிட்டு இருக்காங்க சன்னியாசிகள் ஆயிட்டு, சாதுக்களா இருந்துகிட்டு எதுக்கு படிக்கணும், கண்ணு மூடி உட்கார்ந்தா போதும்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சாதகனா இருக்கும்போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சாதனைனா என்ன அப்படின்னா கண்ணு மூடி உட்காரணும், இந்திரிய நிகிரகம் பண்ணணும், மனோ நிகிரகம் பண்ணா போதும், அதுதான் சாதனை, படிக்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு. கரெக்ட். ஆனா அது எப்போ அப்படின்னா ஆரம்பத்துல சரி, வாஸ்தவத்துல அது லிமிட் கான்சியஸ்னஸ் அடையறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனா அது அல்டிமேட் இல்லை. ஆனா இப்பவும் நான் பாக்குறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குருநாதர்கள் கிடைக்காம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குருநாதரோட கிருப்பை கிடைக்கல. இவங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியல. சிரவண மனனம் எதுக்காகனே தெரியல. நிதித்தியாசனமும் ஆத்ம தியானம் தான். நீங்க கண்ணு மூடி சிரவண மனனம் பண்ணாம பண்றதும் ஆத்ம தியானம் தான். ரெண்டுமே ஆத்ம தியானம். ஆனா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல்ல நிக்கிறது, எது அதுதான் இல்லையா, அதுதான் பிரச்சனை. இப்போ செல்ஃப் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப சிரவணம் பண்றோம். ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிரவணம் பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை, பிரம்மத்துக்கு அந்நியமா ஒன்றும் இல்லைன்னு நேத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃப்ல நிக்கிறோம். அந்த செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் லிமிட் இல்லை, அன்லிமிட். சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனம் பண்ணும் போது இருக்கிறது அகண்டமான செல்ஃப். கண்டம் இல்லை, லிமிட் இல்லை, அன்லிமிட்டான கான்சியஸ்னஸ். அதுக்காக தான் நாங்க சொல்றோம், எடுத்தோன்னு தியானம் பண்றவங்களை நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டோம். சிரவணம் மனனம் பண்ணிட்டு, மனனம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துல பாதியும் போயிடக்கூடாது. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மனனம் பண்ணணும். மனனம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா எல்லாத்தையும் நெகேட் பண்றது. ஆனா யோகிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகேட் பண்றது இருக்காது. இதான் விஷயம். நீங்க ரமணாசிரமத்துல வந்தீங்க அப்படின்னா இல்ல மெடிடேஷன் பண்ற எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் பகவான் அடைஞ்சது வேற, ரமண பகவான் சொன்னது, ரமண பகவான் அடைஞ்சது வேற. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேட் பண்ற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்திரிய நிகிரகமும் மனோ நிகிரகமும் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்க முடிய. அப்ப இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் நடந்தா என்ன ஆகும், செல்ஃப் இண்டிவிஜுவல் செல்ஃப்ல போய் நிற்பீங்க. வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செல்ஃப தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. தத்துவமசி, நீ அதுவா இருக்க, அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மான்னு நீ சொல்றியே, இந்த ஆத்மா தான் சர்வத்திலையும் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதுக்காக தான் வேதாந்தம். நான் எப்படி எல்லாத்துலயும் இருப்பேன், எனக்கு அந்நியமா இதெல்லாம் தெரியுதே, இது எல்லாம் நானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்தா அதுக்கு தான் வந்து வேதாந்தம். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, வேதாந்த என்ன பண்ணுது அப்படின்னா ஜீவாத்ம பரமாத்மாவை ஒண்ணுன்னு சொல்றதுதான் வேதாந்தம். இதுதான் அத்வைத சித்திக்கு ஹெல்ப் பண்றது. கண்ணை மூடி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா செல்ஃப பிராப்தி பண்ணலாம். அது என்னது, இண்டிவிஜுவல். நீங்க யார் அடைஞ்சவங்களா இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அடைஞ்சவங்க தான் ஒழிய அந்த டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் பிரம்மத்தை அடைந்தவர்கள் இல்லை. இல்லைன்னா இவ்வளவு சாஸ்திரத்தை சங்கரர் எதுக்காக பண்ணணும், நிறைய கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல எதுக்கு இருக்கணும், கண்ணுமுடி உட்கார்ந்தா போதுமே, கண்ணுமுடி உட்கார்ந்தா போதுமே, உங்களுக்கு வேற எதுவுமே அடையணும்னு அவசியமே இல்லை. எதுக்காக உட்கார்ந்து பாடம் படிக்கணும், பாடம் படிக்கிறதுக்கும் ஆத்மாவடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கண்ணமுடி உட்கார்ந்தா போதும், ஷட் டவுன் ஆகிட்டே போகும். இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகும், மெதுவா விற்த்திகள் ஷட் டவுன் ஆகும். விற்த்திகள் ஷட் டவுன் ஆச்சுனாவே செல்ஃப்ல நிற்பீங்க. ஒரு அவேர்னஸோட இருந்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அப்ப எதுக்கு கிரந்த வாசிப்பு? அப்ப கிரந்தம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் எல்லாமா இருக்க. எப்படி அந்த எப்படி நான் தான் எல்லாமா இருக்கேன், எப்படி அது நான் ஈஸ்வரனா இருக்கேன், எப்படி நான் ஈஸ்வரனா இருக்கேனா, தத்துவமசி நான் ஈஸ்வரனா இருக்கேனா, அதை சொல்றதுக்காக தாங்க இந்த இத்தனை கிரந்தங்களை நம்ம வாசிச்சு. அப்ப செல்ஃப் அடையறதுக்கு இல்ல, பிரம்மத்தை அடையிறது.
அப்ப 2வது யஜ்ஞம் வேற, இந்த 5வது யஜ்ஞம் 27வது சொல்லப்பட்ட 5வது யஜ்ஞம் வேற. இது வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட எண்டு. அது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம். யோகமும் வேதாந்தமும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு பிலாசபி ரீதியா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்தோட எண்டுல தான் வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆத்ம சம்யம யோகத்தை ஒருத்தன் பண்ணினா அப்படின்னா அவன் வந்து என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா செல்ஃப பிராப்தி பண்ணுவான். ஒரிஜினல் ஆத்மாவை, இண்டிவிஜுவல் ஆத்மாவை பிராப்தி பண்ணுவான். அவன் தான் உத்தம அதிகாரி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. அந்த இண்டிவிஜுவல் ஆத்மாவை அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு குருநாதர் ஒரு கிருப்பை கிடைச்சது அப்படின்னா, நீதான்ப்பா அது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். சிரவண மாத்திரேன ஞானம். நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா கிரந்தங்களை வாசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த பிரஸ்தான திரையத்தை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா என்ன பண்ணுவான் குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்பட்டு ஒரு ஜீவத்துவத்துல கேவலம் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிற்பார். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதான்ப்பா எல்லாமா இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு கிரந்தம் எடுத்தா போதும், டக்குனு ஸ்பார்க் ஆயிரும். அவ்வளவுதான், அகண்ட போதம் வந்து. அப்ப ஆத்ம சம்யம யோகம்னு சொல்லக்கூடியதுதான் வேதாந்தத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 28வது, நேற்றே பார்த்தாச்சுல 28வது யஜ்ஞம். 28வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? மொத்தம் 5 யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா 28வது ஸ்லோகத்துல சொல்லிச்சா. யஜ்ஞம்ன்ற இடத்துலலாம் சாதனம் சாதனம்னு போட்டுக்கணும். திரவிய யஜ்ஞாஸ் தபோ யஜ்ஞா. திரவிய யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? கிரகஸ்தர்களா இருக்கீங்க, உங்க தனம் பவித்திரமாகணும் அப்படின்னா எல்லா தனமும் தோஷத்தோடு கூடியது. நல்லா புரிஞ்சுங்க, பாப்பத்தோடு கூடிய தனம். உங்களுக்கே தெரியும் எத்தனை பேரை என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஹிம்சை பண்ணியிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம். அவங்க தனத்துல இருக்கிற ப்ராப்ளம் தெரியும். ஒரு தனமும் இங்க ஒரு பைசா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷம் இல்லாத பைசா இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ரூபாய் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாயோ மற்ற ஜீவராசிகளுக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மீதி இருக்கிற 8 ரூபாய் வந்து என்ன ஆயிடும்? பரிசுத்தமாயிடும். அப்ப நம்மள்கிட்ட எதை சாப்பிட்டாலும் வேற யாருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல தோஷம் வராது. அப்ப இருக்கிற திரவியங்களை வச்சுக்கிட்டு நம்ம விதவிதமான யஜ்யங்கள் போட முடியும். நான் வஸ்திரம் கொடுக்குறேன், வஸ்திரத்தை தானம் பண்றது. நான் ஃபுட் எடுக்கிறேன், இன்னொருத்தருக்கு ஃபுட்டை கொடுக்கறது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து எடுத்துக்கிறேன், அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெடிசின் கொடுக்கறது. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷெல்டரை கிரியேட் பண்றது. நான் நான் நல்லா படிச்சிருக்கேன், அப்ப இன்னொருத்தருக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றது. இது மாதிரி இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரவியத்தை பேஸ் பண்ணது. இதெல்லாம் திரவிய யஜ்யம் அப்படின்னு பேர். இது 6வது யஜ்யம். அதுக்கப்புறம் தபோ யஜ்யம். மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸை பத்தி அவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கு. நான் எதையாவது சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே இல்லை, அவ்வளோ இருக்கு. ஏன்னா தபஸ்னால தான் இது எல்லாம் அடையப்பட்டது. ரிஷிமார்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தபஸ்னால அடைஞ்சிருக்காங்க. இருக்கிறதுலே பெருசு வந்து பாத்தீங்கன்னா தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா டு ஃப்ரை. தபசந்தாபின்னு ஒரு தாத்து, நல்ல வாட்டுதல் அர்த்தம். ஃப்ரை பண்றது எதை அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸையும் மனசையும் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா வாட்டுதல். நல்ல உச்சி வெயில்ல என்னோட சுவாமி ஒருத்தர் சிஷ்யர் இருந்தார். 1 மணிக்கு தான் வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் பிரதட்சணம் போவார். எப்படி இருக்கும் ஒரு வெயில் இதுல வந்து மே மாசம் வெயில்ல 1 மணிக்கு போனா என்ன ஆகும்? ரோடு 5 நிமிஷம் நடந்தோடனே தகிக்கும். மனுஷன் வழுக்கு தலை, கொஞ்சம் கூட முடியே இருக்காது, எதுவும் துணியும் போட மாட்டாரு, அப்படியே நடந்து போறாரு. என்னடா இது எருமாடு மாதிரி போறாரு அப்படின்னு இருக்கும். அப்படி தபஸ், அப்படியே வேர்த்து வலிய போறது தபஸ். இந்திரியங்களை எல்லாத்தையும் இந்திரிய விஷயங்களை கொடுக்காமல் அதை வாட்டுதல் எதுவோ அது வந்து என்ன அர்த்தம்னா ஃப்ரை பண்றது. லிட்ரலா ஃப்ரை பண்றதுதான். வலிக்கும், எல்லாத்துக்கும் வலிக்கும், ஆனா அதுதான் தபஸ். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தபோ யஜ்யம்ன்றது வந்து சாதகர்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்திரிய நிகிரகங்களுக்கு. இந்திரியங்கள்ல ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷங்களை நீக்கிறதுக்காக இந்த தபோ யஜ்யமானது பயன்படுது. இது வந்து 7வது யஜ்யம். 8வது யஜ்யம் என்ன சுவாமினா யோக யஜ்யம் அப்படின்னு சொல்றோம்.
இந்த யோக யஜ்யம் எது அப்படின்னா அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்கங்கள். இந்த அஷ்ட அங்கங்களை 8 அங்கங்களை கொண்ட யோகத்தை அபியாசம் செய்யறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நமக்கு சித்த ஏகாகிரத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்திரிய நிகிரகத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிராணனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப அஷ்டாங்க யோகம் ரொம்ப ஸ்லாக்கியமா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்திலையும் பாத்தீங்கன்னா ஆசீனாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு, ஏகாகிரயாதி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. பிரம்மசூத்திரத்திலையும் வியாச பகவான் பாத்தீங்கன்னா உபாசனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரமமுக்திக்கு நீங்க போகணும் அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும். 8வது சாப்டர் வரும்போது உங்களுக்கு அதை பத்தி நான் பேசுறேன். நிதித்தியாசனத்துக்கு போகணும் அப்படின்னா ரமண பகவான் பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா நம்மளால 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார முடியலையே. 1.5 மணி நேரத்துக்குள்ளாரியே உடம்பு இப்படி பண்றணும். நாள் ஃபுல்லா உட்காரணும் அப்படின்னா சமாதியில அதுக்கு ஒரு அபியாசம் தேவைப்படுது. அப்ப அதுக்கும் யோகம் தேவைப்படுது, அஷ்டாங்க யோகம் தேவைப்படுது. அப்ப உபாசனை மூலமா கிரமமுக்தி அடையறதுக்கும் யோக யஜ்யம் தேவை. நிதித்தியாசனத்துல ஆத்ம தியானத்துல உட்கார்ந்து சமாதியை அடையறதுக்கும் பிரம்மானுபூதி பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா யோக யஜ்யமானது தேவை. அப்ப சாதகன் முதல்லயே அதை அபியாசம் பண்ணணும். இதுக்கப்புறம் யோக யஜ்ஞாஸ் ததா அப்பரே, அதுக்கப்புறம் சொல்றாரு 8வது யஜ்யம் யோக யஜ்யம், 9வது யஜ்யம் சுவாத்தியாய யஜ்யம். சுவாத்தியாய யஜ்யம் என்னது? வேத பாடசாலையில என்ன பண்ணுவாங்க, எல்லா மந்திரங்களையும் அவங்களுக்கான ஷாக்காவை பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்றது. மந்திரம் இருக்கு, சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடமை இருக்கு, அவங்க வேதத்தை படிக்கணும் அப்படின்னு விதி. சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படின்னு. அதே மாதிரி தைத்திரியத்துல சொல்லும்போது சொல்லுது சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். முக்கியமானது படிச்சு கொடு. தாம் படிக்கணும், தாம் படிச்சதை மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அப்ப இந்த ஜென்ரேஷன் என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். வேதம் பாத்தீங்கன்னா எங்கேயும் துண்டுபடாம. இப்ப நான் பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட குருநாதர்கிட்ட படித்தேன். ரெண்டு பேர்கிட்ட பகவத்கீதை படித்தேன். நான் 3 வாட்டி பகவத்கீதை படிச்சிருக்கேன். 3 வாட்டி பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை 3வது முறை 4வது முறைன்னு நினைக்கிறேன், 3வது முறை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ படிச்சது எல்லாம் இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு அக்கு வேறு ஆணி வேற தெரியும். சங்கரர் எந்த இடத்துல பாஷ்யத்துல என்ன விஷயத்த சொல்றார், இதுக்கு என்ன கனெக்ஷன் பிரம்மசூத்திரத்துல, இதுக்கு என்ன கனெக்ஷன் உபனிஷத்துல, யோக சாஸ்திரத்துல என்ன கனெக்ஷன், இது எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அபியாசம் பண்றதுனால அப்படியே இருக்கு. என்ன சுவாத்தியாயத்தினால என்ன சுவாமி லாபம் அப்படின்னா, ஒண்ணு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது, இன்னொன்னு தாம் படிச்சுக்கிறதுனால என்னன்னா விஸ்மரணம் உண்டாகாது, மறதியே உண்டாகாது, அப்படியே இருக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தையும் பிரவச்சனத்தையும், சுவாத்தியாயம்னா படிக்கிறதையும் படிச்சு கொடுக்கறதையும் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா விடவே கூடாது. அப்ப படிக்கும் போதே ரொம்ப சீரியஸா படிங்க. ஒரு ஸ்லோகம் நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா கிரகணம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் அது தங்கணும், நீங்க யாருக்காவது அதை என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும், அந்த ஜென்ரேஷன் வித்யா பரம்பரை போயிட்டே இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப அதுக்கு பேர் என்ன பேருனா சுவாத்தியாய யஜ்ஞம்னு பேர். நித்தியம் சுவாத்தியாயம் இருக்கணும், ஒரு தபஸ். அது சுவாத்தியாயோ பரமோ தபக, இருக்கிறதுலே பெரிய தபஸ் எதுப்பா அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 80 பேரும் தபஸ் பண்றீங்க. ஏன் 80 பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் நடக்குது பாருங்க சுவாத்தியாயத்துல. சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா, 6:30 மணில இருந்து 7:50 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வச்சாச்சு உங்களை. அப்ப இன்டைரக்டா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல் இன்டைரக்டா நடக்குது. பஞ்ச கர்மேந்திரியம் கண்ட்ரோலா இருக்கு, பஞ்ச ஞானேந்திரியத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்க. மனசு அப்பப்ப வெளியில போனாலும் கூட மனசு பாத்தீங்கன்னா இந்த சொல்ற விஷயத்திலேயே நிக்குது, மனோ நிகிரகம் நடக்குது. அப்ப இதை காட்டிலும் வேற, நீங்க தனித்தனியா வேற வேற யஜ்யங்கள் பண்றதை காட்டிலும் இந்த சுவாத்தியாயத்தை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா யஜ்யங்களும் அதுக்குள்ளார வந்துடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய, இந்த உபனிஷதங்களையும் இந்த கீதையையும் அத்தியனம் பண்ணக்கூடிய அந்த சுவாத்தியாய யஜ்ஞம் ரொம்ப உயர்ந்த தபசுன்னு. சுவாத்தியாயோ பரமோ தபக, மேலான தபஸ் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை காட்டில அடுத்த ஸ்டெப் என்ன சாமி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
வேதம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் வேதத்தோட அர்த்தத்தை படிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. நிறைய கடப்பாடிகள் இருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் படிச்சிருக்க மாட்டாங்க. சாயராச்சாரியரோட பாஷ்யம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஒரு உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் வேதம் படிக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தச உபனிஷத்து ஏன் படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, வேதம் படிக்காதவங்களுக்கு வேதத்தோட சிரஸ்ன்னு சொல்லக்கூடிய உபனிஷதத்தை படிச்சா, சிரவணம் பண்ணினீங்கன்னா உங்க வேதத்தை படித்த மாதிரி ஆயிடும். யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதம் படிக்கலையோ அவங்க ஐத்திரேய உபனிஷத்து படிச்சீங்கன்னா என்ன ஆயிடும், ரிக்வேதம் படிச்ச மாதிரி ஆயிடும். யாரெல்லாம் சுக்லேஜுர் வேதத்துல இருக்கீங்களோ, ஈஷாவாசியத்தையும் பிருகதாரண்யம் படிச்சீங்க அப்படின்னா நீங்க சுக்லேஜுர் வேதம் படிச்ச மாதிரி ஆயிடும். கிருஷ்ணயஜுர் வேதம் யாரெல்லாம், நம்ம நிறைய பேர் கிருஷ்ணயஜுர் வேதமா தான் இருக்கும் இங்க தமிழ் சவுத் இந்தியால, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்தையும் கட்டோபனிஷத்தையும் படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணயஜுர் வேதம் படிச்ச மாதிரி ஆயிடும். அதர்வண வேதம் யாரெல்லாம் இருக்குமோ, முண்டகம் பிரஷ்னம் மாண்டூக்கியம் படிச்சோம் அப்படின்னா எல்லாம் படிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப இருக்கிறதுல பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் படிக்கிறத காட்டிலும் வேதத்தோட சிரஸா இருக்கக்கூடிய வேதாந்தத்தை படிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதம் படிச்சு பாராயணம் பண்ணி ஜீவனத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க. வேத பாராயணம் பண்ணிக்கிட்டே போயிடுறது ஜீவனம் ஃபுல்லா. ஒரு மந்திரத்தையும் எடுத்து இது என்ன ஏது அப்படின்னு அர்த்தம் பார்க்கறதே இல்லை. அர்த்த கிரகணம் வரும்போது தான் பக்தி வர ஆரம்பிக்குவாங்க. அர்த்தம் தெரியல அப்படின்னா பக்தி வராது, வேறு ரிச்சுவலா மட்டும் முடிஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாத்தியாய யஜ்யத்தை காட்டிலும் அடுத்த யஜ்யம் எதுனா ஞான யஜ்ஞாஸ்டன் போட்ட ஞான யஜ்யம் உயர்ந்தது. ஞான யஜ்யம்னு என்ன அர்த்தம், சாஸ்திரத்துல இருக்கிற வேதத்துல இருக்கிற சப்தங்களை பதம் பதமா எடுத்து அர்த்தம் பண்றது. இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, எவ்வளவு டைம் கொடுக்குறோம் பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு விசாரம் பண்றோம் சப்தமா. இதெல்லாம் ஞான யஜ்யம் அப்படின்னு பேர் அடிச்சா. இது வரைக்கும் இதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே யதயா, இந்த 10 யஜ்யத்துல யாரெல்லாம் ஈடுபட்டமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருனா யதயகான்னு பேர். யதயகனா என்ன அர்த்தம், எத்தனை ஷீலாகா, முயற்சி உடையவர்கள், எஃபர்ட் போடுறவங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எஃபர்ட் போடுறோம்ல, யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் வயசானவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாம் 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மூட்டு வலி இருக்கு, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்கும் இருக்கும். சகிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிளாஸ்க்கு வந்துகிட்டு இருக்கீங்களே, எவ்வளவு பெரிய யஜ்யம் சாமி. 200 கிளாஸ்ல எல்லாரும் 15வது அத்தியாயம் வந்துட்டாங்க, நீங்க என்ன 200 கிளாஸ் வரப்போகுது, இன்னும் 4வது அத்தியாயத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. யாரும் சாமி எப்ப சாமி முடியும் பகவத்கீதைன்னு யாரும் இது வரைக்கும் போன் பண்ணவே இல்லை என்கிட்ட. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பேஷன்ஸோட இருக்கீங்கல்ல நீங்க, இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து பாடம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்தான், எனக்கு தெரியும். நித்தியம் கிளாஸ்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து கண்டினியூஸா கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க, பெரிய தபசு, அதுல ஒரு எஃபர்ட் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் என்ன பேருனா யதயகான்னு பேரு. யதிகள், எல்லாத்துக்கும் பேரு யதிகள். முயற்சி பண்றோம்ல, இந்த பகவத்கீதையில சொல்ற ஞானத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆக்ரகம் இருக்குல்ல, அதுக்கு பேரு யதயகான்னு பேரு. சரி, இதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் டெய்லி 1.25 மணி நேரம் நம்ம பாடம் கேட்கிறோமே, இத நித்தியம் அபியாசமா வச்சிருக்கும் போது தீர்க்க காலம் நிரந்தரம், அபியாசத்துக்கு லட்சணம் யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். தீர்க்க காலம் பண்ணிட்டு வரோம், நிரந்தரமா விட்டு போகாம பண்ணிட்டு வரோம். அதனால என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல திருட பூமியை அடையும். இந்த ஞானம் நல்ல திருடமாயிடும். நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளார மெதுவா 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 உள்ள போய் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேகாதி, தேகம், மனசு, புத்தி, இதுலெல்லாம் தோஷங்கள் இருந்துச்சுல்ல, இது எல்லாம் இந்த சிரவணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 நாசத்தை அடையும். அதான் சொல்ற சம்ஷித விரதாக. இந்த 10 யஜ்யத்தை நீங்க ரெகுலரா ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு, இப்ப நம்ம ஞான யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒண்ணுத்த வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா பண்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தோஷங்கள் எல்லாம் என்ன ஆகும், சம்ஷிதமாகும், நாசத்தை அடையும். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யஜ்யங்கள் மூலமா எல்லாத்தையும் நாசம் செய்தவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாட்டம் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். கிஞ்ச, இன்னும் யஜ்யம் முடியல, சாதனை முடியல. அடுத்து ஆரம்பிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிஞ்ச அப்படின்னா மேலும். மேலும் என்ன சொல்ல போறீங்க, அபானே ஜிஹ்வதி பிராணம்
பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதீருத்வா பிராணாயாம பராயணாஹ. 29வது ஸ்லோகம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதீருத்வா பிராணாயாம பராயணாஹ. இந்த யஜ்ஞத்துக்கு பேரு பிராணாயாம யஜ்ஞம் அப்படின்னு பேரு. 11வது யஜ்ஞம் பிராணாயாம யஜ்ஞம். ஏன் சுவாமி நடுவில் பிராணாயாமத்தை? அப்ப பிராணாயாமம்னா யோகம் தானே சுவாமி அப்படின்னா? ஆமா, யோகம். பிராணாயாமம்ன்றது என்னது? ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இதெல்லாம் யோகம், அஷ்டாங்க யோகம். இந்த கீதாச்சாரியர் எதுக்காக ஞானத்தை சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? இது என்ன யோகத்தையா சொல்றது? கேள்வி கேட்டீங்க அப்படின்னா எப்பவுமே பதிய வச்சுக்கணும் மனசுக்குள்ளார. ஏன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் இங்க ஆகாது. எங்க கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு சொல்லுங்க, யோகம் எங்கெல்லாம் தேவை? யோகம் எங்க தேவை? சாதன சதுஷ்டயத்தை அடைவதற்கு யோகம் தேவை. மனோநிகிரகம், சமஹா கஹா மனோநிகிரகம். மனோநிகிரகத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யோகம் தேவை. மனோநிகிரகத்தை அடையறதுக்கு யோகம் தேவை. அதுக்கப்புறம் வேற என்னது? தமம், பாகியேந்திரிய நிகிரகம். பாகியேந்திரிய நிகிரகத்தை அடையறதுக்கு யோகம் தேவை. வேற என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யமம், நியமம், ஆசனம், பிராண, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் இல்லாம நீங்க சாதன சதுஷ்டயத்துல இருக்கிற சமதமாதிகளை அடையவே முடியாது. யாராவது கேட்பாங்க, என்ன சுவாமி பரமஹம்சானந்தா வந்து யோகத்தை சொல்றாரு அப்படின்னு? நான் சொல்லலைங்க, பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அப்ப சாதன சதுஷ்டயத்தை அடைவதற்கு யோகம் தேவை. ஒரு இடம், ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரெண்டாவது, யாராவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி அடைய முடியல சுவாமி, எனக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் முடியலை, மனநம் நிதித்தியாசனம் ரொம்ப தூரம், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னது? கிரமமுக்தி, ஈஸ்வரனை அடைதல், சாயுஜ்ய பதவின்னு நம்ம சொல்கிறோம். 8th சாப்டர்ல அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த சாயுஜ்ய பதவி அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு? 8:10 பார்த்தீங்கன்னா தெரியும். புருவோர் மத்தியே பிராணமாவேசிய சம்யக் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் கிளியரா இருக்கு. பிரயாண காலே மனசா அச்சலேன. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்லோகங்கள் வச்சிருக்கு. கிரமமுக்திக்கான ஸ்லோகம். எப்படி பிராணனை விடணும், ஈஸ்வரனை சிந்தனை பண்ணி எப்படி பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா சுசும்னா நாடி வழியா எப்படி வெளியேற்றி அந்த சாயுஜ்ய பதவியை கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போய் அடையிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறோம். உபனிஷத்துனா என்ன நினைச்சுக்கிட்டாங்க? உபனிஷத்துனா ஜீவன் முக்தியை மட்டும் டீல் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து மாடர்ன் வேதாந்திஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஜீவன் முக்தியை மட்டுமே எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இல்லவே இல்லை. உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்துக்கு பேரும் உபனிஷத்துன்னு பேரு. கட்டோபனிஷத்துல நீங்க அவதாரிக்கா பாஷ்யம், சங்கரரோட அவதாரிக்கா பாஷ்யம் பாத்தீங்கன்னா உபனிஷத் சப்தத்துக்கு நிருப்தம் பண்ணியிருப்பார், மீனிங் சொல்லியிருப்பார். உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தமே உபாசனத்துக்கு பேரும் உபனிஷத்து, ஆத்ம ஞானத்துக்கு பேரும் உபனிஷத்து. இந்த ரெண்டுத்துக்கு பேருமே உபனிஷத்துன்னு பேரு. பிரம்ம வித்யாவுக்கு பேரும் உபனிஷத்து, அது நிர்குண பிரம்மம். அந்த சகுண பிரம்மத்தை அடையிறதுக்கான மெத்தடுக்கு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத். அதனால உபனிஷதங்கள் எல்லாத்துலேயும் உபாசனா இருக்கும். உபாசனா இருக்கணும் அப்படின்னாவே பிரம்மசூத்திரத்துல நியமம் சொல்லுது, உபாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் வேணும். அப்ப என்ன அர்த்தம்? கிரமமுக்தியை அடையணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, என்னால ஜீவன் முக்தி ரொம்ப கஷ்டம் சுவாமி, அதுக்காக தான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? ஓங்கார உபாசனையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நிர்குணத்தை அடையிறதுக்கான தத்துவ விசாரம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. எப்படியாவது தான்ல வந்து பிரம்மத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும் சிரவண மனனத்துக்கு அப்புறம். முடியாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியல சுவாமி அப்படின்னும் போது திரும்ப இந்த சொசைட்டிக்கு வரக்கூடாது, பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூடவே என்ன பண்ணுங்க, இந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்து
8வது சாப்டர்ல சொல்ற மாதிரி கடைசி டைம்ல வந்து ஓம்னு சொல்லி இந்த பிராணனை பிரியணும். இவ்வளவுதான். அப்ப யோகம் எதுக்கு அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்கு யோகம், அதுக்கப்புறம் கிரமமுக்தியை அடைவதற்கு யோகம். 8th சாப்டர் பிரமாணம். அதுக்கப்புறம் 3வது எங்க அப்படின்னா ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய பிரம்ம தியானத்துல உட்காரணும். அப்படின்னா சமாதியின் பேர் நிர்விகல்ப சமாதியை அடையணும், ஜீவன் முக்தனா ஆகணும். அப்படின்னா அங்கேயும் யோகம் வந்துவிடும். அப்ப 3 இடத்துல யோகம். சமதமாதிகளை அடையறதுக்கு யோகம் சாதன சதுஷ்டயத்தை, கிரமமுக்தி அடையறதுக்கு யோகம், அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய பிரம்மானுபூதி ஆத்மானுபூதி பண்றதுக்கு யோகம். 3 இடத்துல யோகம் தேவைப்படும். ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த இடத்துல பிராணாயாம யஜ்ஞத்தை பிரிஸ்கிரைப் பண்றார். பிராணாயாம யஜ்ஞம் என்னது? அபானே ஜுஹ்வதி பிராணம். அபானே ஜுஹ்வதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அபானன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஜிஹ்வா ஹோமம் பண்றது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெங்க எது எது இருக்குன்னு தெரியணும்ல. நமக்கு எந்தெந்த பிராணன் எங்கெங்க இருக்கு அப்படின்னு இருக்கு. கிருதி பிராணஹா. பிராணனோட ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கிய பிராணனோட ஸ்தானம் ஹிருதயம். பஞ்ச பிராணன்ல இருக்கக்கூடிய பிராண விருத்தியோட ஸ்தானம் இது நாசிகா ஸ்புடே பிராணஹா. மூக்குள்ள இருந்து வெளிப்படுறது எதுவோ அது பிராணன். பிராணன் வெளிப்படுறது இடம் மூக்கோட நுனி, மூக்குல இருந்து வெளியில வருது. நாசிகா ஸ்புடாயாம் நிர்கமன வாயு பிராணஹா. மூக்குல இருந்து வெளியில வர வாயு பிராணன். இந்த பிராணன் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதி பிராணோ வசேன் நித்யம் அபானி குஹ்ய மண்டலே. ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹிருதி பிராணோ வசே நித்யம் அபானோ குஹ்ய மண்டலே. அபான வாயு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மலத்வாரம் இருக்கிற இடத்துல நாபிஸ்தானத்துக்கு கீழே இருக்கிறது அபான வாயு, கார்பன் டை ஆக்சைடு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், முதல் ஸ்டெப் வந்து இங்க சொல்லுது அபானே ஜுஹ்வதி. அபானன் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி மாதிரி எடுத்துக்கணும். அக்னியா எதை எடுக்கணும்? அபான வாயு. எங்க இருக்கு? நாபிக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே இருக்கிறது தான் அபான வாயு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம், இங்க மூக்கோட நுனியில ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணனை என்ன பண்றோம், ஆகுதி கொடுக்கறோம். ஆகுதி கொடுக்கறோம்னு என்ன அர்த்தம்? போடணும். அக்னியில ஒண்ணுத்த போட்டோம்னா தான் ஆகுதின்னு பேரு. அப்ப அபான வாயு கீழே இருக்கு, பேஸா இருக்கு. அதன் இடத்துல நம்ம இந்த பிராணவாயுவை உள்ள கொண்டு போய் போடுற மாதிரி பண்ணணும். அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா பூரகம் அப்படின்னு பேரு. பிராணாயாமத்துல என்னது முக்கியமானது? இன்ஹேல். அந்த இன்ஹேல் பண்றதுக்கு என்ன பேரு? பூரகம். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரையை வச்சுக்கிறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிருக முத்ரா இது மாதிரி ஏதாவது முத்திரையை வச்சுக்கிட்டு, நிறைய முத்திரைகள் இருக்கு. இதுக்கு பேரு மிருக முத்ரா பேரு. இந்த முத்திரையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து உட்காந்து சொல்லப்பட்ட அளவோட இன்ஹேல் பண்றோம். பூரகம்னு பேரு. இன்ஹேல் பண்றோம் அப்படின்னா அந்த இன்ஹேல் பண்ற வாயு எங்க போய் சேருது? கேள்வி வருதுல, எங்க போய் சேருது பிராணவாயு? இந்த வாயு நேர உள்ள போய் நாபிஸ்தானத்துல இருக்கக்கூடிய அபான வாயுக்கு, நாபிக்கு கீழே குதம்னு பேரு, குதத்துல குஹ்ய மண்டலத்துல இருக்கிறது. அந்த குதத்துல இருக்கக்கூடிய மலத்வாரத்துல இருக்கிற அந்த அபான வாயுல போய் இது ஆகுதி கொடுக்கிற மாதிரி நடக்குது. அப்ப பூரக பிராணாயாமம் தான் இந்த இடத்துல முதல் ஸ்டெப் சொல்லப்பட்டிருக்கு. அபானே ஜுஹ்வதி பிராணம். அபான வாயுவின் இடத்தில் பிராணனை ஆகுதி கொடுத்தல். இது ஒண்ணு. இதை மட்டும் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. பூரக பிராணாயாமம் மட்டும் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நீங்க இப்ப யாராவது ஃப்ரீயா இருக்கீங்க, நாளையில இருந்து லீவ், 3 நாள் லீவ் வருது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும். வெறும் பூரக்கம் மட்டும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுங்க. வெறும் பிரதானமா வந்து நான் தான் இன்னைக்கு காலையில வரும்போது கூட நான் பூரக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். பூரக்கம் மட்டும் பண்றதுனால என்ன லாபம் கிடைக்கும்? மூச்சை வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்றதை மட்டும் லென்த் பண்ணி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் 25 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூரக்கத்தை மட்டும் பண்றது, பூரக்க பிராணாயாமம் மட்டும் கவனமா இருக்கிறது. இமீடியட்டா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்றது இமீடியட்டா பண்ணுங்க. ஆனா பூரக்கம் பண்றதுல கவனம் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு பண்றது இருக்காங்க. ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி யோகிகள் இருக்காங்க.
அதுக்குன்னு ஒரு சித்தி இருக்கு, சில சில காரியங்கள் வசப்படும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சுவாமி அப்படின்னா, ரெண்டாவது சொல்லுது, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணே அபானம் தகாபரே. பிராணன்னா என்னது? மூக்குல நிக்கிறது பிராணன், மூக்கோட நுனியில வெளிப்படுற வாயு பிராணன். கீழே இருக்கிற வாயு எது? நாபிஸ்தானத்துக்கு கீழே இருக்கிறது அபானன். இந்த கீழே இருக்கிற அபானனை இழுத்து வெளியில விடுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு என்ன பேரு? எக்ஸேல் பண்றதுன்னு பேரு. இந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வாயு மொத்தத்தையும் எடுத்து எக்ஸேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமம் அப்படின்னு பேர். இததான் ரெண்டாவது லைன் சொல்லுது, பிராணே அபானம் ஜுஹ்வதி ததா அபரே. சில பேர் இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா ரேச்சக பிராணாயாமத்தை மட்டும் பண்றவங்க இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதிகமா நிறைய பேருக்கு இந்த ரேச்சக பிராணாயாமத்தை பிரிஸ்கிரைப் பண்ணுவேன். இப்போ ஓங்காரம் சொல்றோம்ல, ஓங்காரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இன்டைரக்டா ஓ எது வரைக்கும் அந்த ஓங்காரத்தை லென்த் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வயிற்றுல காத்து கடைசி ஒரு டிராப் காத்து இருக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணணும்? எக்ஸேல் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப நம்ம இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துல உக்கார பிரயோகம் பண்ற பிரணவ அபியாசம் பண்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம 1/2 மணி நேரம் டெய்லி காலையில பண்ணோம்ல, அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரேச்சக பிராணாயாமம். பிரதானமா இருக்கிற பிராணாயாமம் ரேச்சகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஓங்காரத்துல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம்? ரேச்சக பிராணாயாமத்தை அபியாசம் பண்றோம், லென்த் பண்றோம். எது வரைக்கும்? உள்ள வந்து இருக்கிற கடைசி காத்து வரைக்கும் வெளிவிடுறோம். ஓ வெளியில இருக்கிற காத்து பிராணன், உள்ள இருக்கிற காத்து வந்து பாத்தீங்கன்னா அபானன். அதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற காத்தை எடுத்து வெளியில இருக்கிற பிராணன் இடத்துல என்ன பண்றோம்? ஆகுதி கொடுக்குறோம்னு பேரு. இதை பண்ணும் போது என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகும். இந்த ரேச்சக பிராணாயாமம் பண்றது மூலமா நிறைய அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ட். தூங்கவே மாட்டீங்க. வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் இந்த ஓங்காரத்தை சேன் பண்ணிட்டு இந்த ரேச்சக பிராணாயாமம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நான் டீப்பா எதையாவது பேசினா கூட நீங்க தூங்கிடாம என்ன பண்ணுவீங்க? வேதாந்தத்தை ஷார்ப்பா இருந்து கேட்கிற சாமர்த்தியம் உண்டா. அப்ப அவேர்னஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமம். பூரக பிராணாயாமம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்துல தொடர்ந்து நிக்கிறதுக்கான எபிலிட்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா பூரக பிராணாயாமம் கொடுக்கும். பூரக்கத்தை நல்லா சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க? நல்லா ஆழ்ந்து இழுக்கிறது, இன்ஹேல் பண்றது, ஓங்காரத்தை சொல்லி நல்லா இன்ஹேல் பண்றது. அதுக்கப்புறம் திரும்ப மூச்சை விட்டுட்டு திரும்ப வந்து அடுத்த இதுல இருந்து அடுத்த நாசில இருந்து திரும்ப பூரக்கம் பண்றது. இத பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சஞ்சலமா இருப்பாங்க. ஒரு காரியத்தை தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாது. 10 நாள் கிளாஸ்க்கு வருவாங்க, 10 நாளுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, திரும்ப 10 நாள் வருவாங்க, வரமாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. எந்த காரியம் பண்ணாலும் என்னோட சிஷியர்கள் 2-3 பேர் இருக்காங்க, ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. என்னப்பா அது ஒரு சாமர்த்தியம், ரொம்ப சாமர்த்தியம், தைரியம்னு பேர். அதுக்கு பேரு என்னது? தொடர்ந்து நிக்கிறது. அப்ப அதை எது கொடுக்கும் சுவாமி அப்படின்னா பூரக பிராணாயாமம் பண்ண 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 எந்த கர்மா இருந்தாலும் அந்த கர்மத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் எண்டு வரைக்கும் நிக்கிற சாமர்த்தியம் உங்கள்கிட்ட உண்டாகும். அப்ப பூரகம் உங்களோட காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம் கொடுக்கும். ரேச்சகம் மனசு வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துக்கு போகாம அவேர்னஸ்ல இருக்கும். என்ன சுவாமி அப்படின்னா உள்ள இருக்க அபானன் இருக்குல்ல, இந்த அபான வாயுன்றது கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு நீங்க ஃபுல்லா எக்ஸேல் பண்ற போது என்ன நடக்குது அப்படின்னா பிளட் செல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. பிளட் செல்ஸ்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு போச்சு அப்படின்னா அது பிரெயின் செல்லுக்கு போகும். அப்ப நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து கொட்டாவி வந்துடும், நம்ம தூக்கத்துக்கு போயிடுவோம், தாமசம் வந்துடும். இது எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் டிப்ரெஷன். இது எல்லாத்துக்கும் காரணம் உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அபான வாயு. அப்போ இந்த ரேச்சக பிராணாயாமம் பண்றவங்களுக்கு மனசுல ஸ்ட்ரெஸ் வராது, ஆன்சைட்டி வராது, எதுவுமே தூக்கம் வராது, நல்லா பிரைட்டா இருக்க முடியும். இது 2வது பிராணாயாமம். இதை மட்டும் அபியாசம் பண்ற யோகிகள் தனியா இருக்காங்க.
அதுக்கப்புறம் மூணாவது கும்பக பிராணாயாம் சொல்ற. பிராணாபான கதி ருத்வா. பிராணாபான கதி, பிராணனோட கதி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிவிடுற வாயு பிராணன். எக்ஸேல் பாத்தீங்கன்னா பிராணன், அதுதான் பிராணனோட கதி வெளியேறுதல். இதுல பாத்தீங்கன்னா மூக்கு மூலமா வெளியில வர வாயுக்கு பேரு பிராணன். சதா காலம் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதான் பிராணனோட கிரியா. அபானனோட கதி என்னது? கத்தினா போக்குன்னு அர்த்தம். பிராணனோட போக்கு, பிராணனோட கதி எக்ஸேல். அதே நேரத்தில் அபானனோட போக்கு எது அப்படின்னா இன்ஹேல், பூரகம். பூரகம் அபானனோட கதி. ரேச்சகம் பாத்தீங்கன்னா பிராணனோட கதி. பூரகம் ரேச்சகம், இன்ஹேல் எக்ஸேல், இந்த ரெண்டுத்தையும் ருத்வா. ருத்வா அப்படின்னா நிரோதம் செய்தல். நிரோதம் பண்றது என்ன அர்த்தம் நம்ம சொல்றோம்ல, இன்ஹேல் பண்றோம், மூக்க மூடிக்கிட்டு ஜாலந்தர பந்தம், கழுத்தை பாத்தீங்கன்னா நெக்க லாக் பண்றோம். லாக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மூலபந்தம் மலத்வாரத்தை பிடிச்சு இழுத்துக்கிறோம். மூலபந்தம்னு கீழையும் காத்து போகாம இழுத்துக்கிறது. இந்த த்ரோட்டையும் லாக் பண்ணிடுறது, நெக்கையும் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாலந்தர பந்தம். அதுக்கப்புறம் ஒட்டியான பந்தம் அப்படின்னு வயிற்றையும் உள்ள இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டியான பந்தம்னு பேர். அது பேர். இந்த 3 பந்தங்கள் ரொம்ப முக்கியமானது, பந்தத்திரயம்னு பேர். இதை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 12 செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஹேல் பண்றீங்க. ஒரு 48 செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1:4 உள்ள பாத்தீங்கன்னா அந்த பிராணனை உள்ள வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா ஸ்திதி நிபந்தினி இது சொல்லுது. வரப்போகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த யோக சூத்திரத்துல அடுத்த இதே இன்னும் ஒரு 4-5 கிளாஸ்லயே 2-3 கிளாஸ்லயே வந்துடும். உங்களுக்கு முக்கியமானது ஓங்காரத்துக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு எது அப்படின்னா இந்த யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்யன்னு ஒரு சூத்திரம். இப்ப நம்ம 32வது சூத்திரம் யோக சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 33, 34வது சூத்திரமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணாயாமத்தை தான் சொல்லுது. பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய அப்படின்னு சூத்திரம் 34வது சூத்திரம். அதுல சமாதிக்கு பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தோட கும்பகம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம சொல்றோமே இங்க இங்க கீதாச்சாரியர் என்ன சொல்றார், பிராணனோட கத்தியையும் அபானனோட கத்தியையும் நிரோதம் செய்தல் தான் பாத்தீங்கன்னா சமாதிக்கு முக்கியமான 2வது சாதனமா பதஞ்சலி முனிவர் சொல்றார். ஓங்காரம் முதல் சாதனம், 2வது சாதனம் பிராணாயாமம். அதுதான் இங்கேயும் சொல்லுது. பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம பராயணாகா. அப்ப சில பேர் என்ன பண்றாங்க, பூரக பிராணாயாமத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. சில பேர் இருக்காங்க ரேச்சக பிராணாயாமத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நான் நர்மதா கரையில பார்த்துருக்கேன். சந்திர நாடியை மட்டும் பிரயோகம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு மூக்க மூடிப்பாங்க, ஒத்த மூக்குலயே சுவாசம் போயிட்டு இருக்கும். நாசில் பாத்தீங்கன்னா ஒரு கட்டையோ ஏதோ ஒண்ணு வச்சு அடைச்சுவாங்க, கார்க்கு மாதிரி. ஒரு பக்கமே நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் சூரிய நாடியை மட்டும் யூஸ் பண்றவங்க சாதுக்கள் இருக்காங்க. நாத் சம்பிரதாயம்னு ஒரு சம்பிரதாயம். பாபா ராம்தேவ் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட சம்பிரதாயத்துக்கு பேரு நாத் சம்பிரதாயம்னு பேர். அந்த சம்பிரதாயத்துல இப்ப நம்ம திரும்பி யோகி ஆதித்யநாத்லாம் இருக்காரு, அந்த அதெல்லாம் பேரு நாத் சம்பிரதாயம் பேர். யோகிகள் நிறைய நமக்கு வெளியில தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. ரொம்ப குக்கியமா ரகசியமா ஹிமாலயாஸ்லயும் நிறைய பாத்தீங்கன்னா நர்மதா கரையிலையும் நிறைய யோகிகள் நான் பார்த்திருக்கேன். அவங்க வேலையே பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல இருக்கிறது. சில பேர் சூரிய நாடியை மட்டும் யூஸ் பண்றவங்க, சில பேர் சந்திர நாடியை மட்டும் யூஸ் பண்றவங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் பூரகம் மட்டும் பண்ற யோகிகள். நான்லாம் நிறைய அது மாதிரி பண்ணியிருக்கேன். அப்பப்ப பண்ணுவேன். வெறும் பூரகம் மட்டும் பண்றது, 3ஐயும் பண்ணாம வெறும் பூரகம் மட்டும் பண்றது. என்ன காரியம் நமக்கு ப்ராப்ளம்னு தெரியணும். மனசு சஞ்சலமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், வெறும் பூரகம் மட்டும் பண்ணணும், தொடர்ந்து ஒண்ணுத்துல நிக்கிறதுக்கு. தமோ குணம் அதிகமா இருக்கு அப்படின்னா வெறும் ரேச்சக பிராணாயாமத்தை மட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் மனசை நான் ஏதாவது ஒரு ஜபத்திலேயோ இல்ல பாத்தீங்கன்னா எதுலையாவது கட்டி போடணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா கும்பக பிராணாயாமத்தை பண்ணினீங்கன்னா மனசை பின் பாயிண்ட்ல நிக்க வைக்க முடியும், சமாதி பண்ண முடியும்.
அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ரேச்சக பிராணாயாமம் பண்றவங்க, பூரக பிராணாயாமம் பண்றவங்க, அதுக்கப்புறம் கும்பக பிராணாயாமம் பண்றவங்க அப்படின்னு நாள் ஃபுல்லா அதையே லட்சியமா வச்சவங்க இருக்காங்க. நான் என்னோட பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரிஷிகேஷ்ல இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் வேலை எனக்கு. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 டைம் உட்காரணும். காலையில 4 மணிக்கு உட்காரணும், அப்புறம் பகல்ல 10 மணிக்கு உட்காரணும், அப்புறம் திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு உட்காரணும், திரும்ப ராத்திரி 10 மணிக்கு உட்காரணும். மொத்தம் 4 டைம்ஸ் வந்து உட்காரணும். ஒவ்வொரு டைமும் 20 பிராணாயாமம் பண்ணணும். இந்த 20 பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? காதுல புகை வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வேற ஏதாவது சாதனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற எந்த சாதனை இல்லை, வெறும் பிராணாயாமத்தை மட்டும் சாதனையா வச்சிருக்கிறது. வடகரை அப்படின்னு ஒரு ஃபேமஸானது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு. வடகரை சிவானந்த ஆசிரமம்னு ஃபேமஸானது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமம் தான் பிரதானமா வாசி யோகம் அப்படின்னு ஃபேமஸா இருக்கிறது. அந்த வாசி யோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதையே லைஃப் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பிராணாயாம பராயணாக. இந்த பிராணாயாமத்தையே பரம அயனமா மேலான சாதனமா ஆசிரியமா வச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லா ஒரே சாதனத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு பேரு. அப்ப இதுல வந்து 3 பிராணாயாமம் மொத்தமா எடுத்தீங்கன்னா பூரகம், ரேச்சகம், கும்பகம், இந்த மொத்தத்தையும் ஒரே பிராணாயாமமா சொல்லலாம். இல்ல அப்படின்னா தனித்தனி பிராணாயாமமும் சொல்லலாம். 3 யஜ்யங்கள் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், இந்த பாஷ்யம் பார்த்தா முடிக்க முடியுமா? முடிச்சிடலாம், சின்னதான். அபானே, அபானேன்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார், அபான விருத்தவ். விருத்தவ்னா என்ன அர்த்தம்? விற்த்தின்னு அர்த்தம். விற்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா காரியம்னு அர்த்தம். பஞ்ச பிராணன்ல வந்து முக்கிய பிராணன் ஒண்ணு, அதோட பிரான்சஸ் எதுனா பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படின்னு 5 பிராணன். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் காரிய பிராணன் அப்படின்னு பேர். காரியத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேருனா விற்த்தின்னு பேரு. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, அபானினா என்ன அர்த்தம் நான் எடுக்கணும்? அபான விருத்தவ் அப்படின்னா அபான காரியம், பிராணனோட காரியமா இருக்கிற அபான நிலத்தில். சப்தமி அதிகரணம். அதுல ஜுஹ்வதி, ஜுஹ்வதினா என்ன அர்த்தம்? ஹோமம் பண்றது என்ன அர்த்தம்? போடுறது. பிரக்ஷிபந்தி, அதை வந்து போடுறது. அப்ப அபானன் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி மாதிரி ஆதாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எதை போடுறோம் அப்படின்னா பிராணம் பிரக்ஷிபந்தி ஜுஹோதி. என்ன பண்றான்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஜுஹ்வதி, பிராணனை போடுகின்றான். பிராணவிருத்தி, பிராணவிருத்தி அர்த்தம் அதுவும் முக்கிய பிராணன் இல்ல, அதுவும் நம்ம இன்ஹேல் பண்றோமே எக்ஸேல் பண்றோமே அதுல வரக்கூடியது. அப்ப இன்ஹேல் பண்றது அபானன், எக்ஸேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணன். இந்த பிராணவிருத்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஆகுதி கொடுக்கறது என்ன சுவாமி? ஆச்சாரியர் தெளிவா எழுதுறாரு, பூரகாக்கியம் பிராணாயாமம் குருவந்து இத்தியர்த்தக. பூரகம்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை பண்றாங்கன்னு அர்த்தம். வெறும் பூரகத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்ஹேலை மட்டும் பண்றது. ரொம்ப எவ்வளோ ஸ்லோவா பூரகம் பண்ண முடியுமோ அந்த அளவு ஸ்லோவா பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா ஜெயம் பண்ணி தொடர்ந்து கண்டினியூஸா லாப நஷ்டம் வந்தாலும் அதை தொடர்ந்து போற சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு ஸ்லோவா பண்ண முடியுமோ வச்சுங்க. இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டைமர் வச்சுக்கணும், ஒரு டைமரை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 10 செகண்ட் ஆக்கணும், அதுக்கப்புறம் 15 செகண்ட் ஆக்கணும், அப்புறம் 20 செகண்ட் ஆக்கணும், அப்புறம் 25 செகண்ட், இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக 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 உங்களுக்கு உள்ளார ஒரு வீரியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். இதுக்கு அடுத்து சொல்றாரு பிராணே அபானம். பிராணன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிராணே அபானம்னா பிராணன் இடத்துல பிராணன் அக்னியா வச்சுக்கணும். பிராணன் எது? மூக்குல நிக்கிறது, வெளிப்படுற வாயு பிராணன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அபான வாயுவை, நாபிஸ்தானத்துக்கு கீழே இருக்கிற அபான வாயுவை மொத்தத்தையும் உள்ள இருந்து வெளியில கொண்டு வந்து வெளியில வாமிட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேச்சகம்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அப்பரே ததா அப்பரே, அப்பரேனா மற்ற சில யோகிகள் ஜுஹ்வதி ஹோமம் பண்றாங்க. பிராணனிடத்துல அபானன ஹோமம் பண்றாங்க. இதுக்கு என்ன பேர் சுவாமி? ரேச்சகாக்கியம் ச பிராணாயாமம். இதுக்கு என்ன பேருனா ரேச்சக பிராணாயாமம்னு பேரு சொல்றாங்க. குருவந்தி இது ஏதம், செய்கிறார்கள். சில பேர் ரேச்சக பிராணாயாமத்தையே பண்றவங்க. இங்க ஒரு அம்மா இருந்தாங்கல்ல நம்ம இதுல மூக்குல இதை அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க பார்த்தது இல்லைல்ல? இங்க இல்லையே, இப்ப இல்லையே அந்த அம்மா. ஒரு அம்மா ரமணாசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கார்க்கு எடுத்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய இதை எடுத்து மூக்குல அடைச்சி வச்சிருப்பாங்க. ஒரே மூக்குல சிங்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம், சந்திரநாடி மட்டும் பிரயோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. சந்திரநாடி பண்றது ரொம்ப சிரேஷ்டமானது.
ரொம்ப சிரேஷ்டம். சந்திரநாடி பிரயோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டமானது. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி மனசோ தேவதா சந்திரமா. சந்திரநாடி பண்ண 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 மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சக்தி சாமர்த்தியம் உண்டாகும். இதெல்லாம் விட்டு போச்சு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமெல்லாம் வேதாந்திகள் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டோம். புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டோம். ஆமா, வலது பக்கம். ஹீட்டா இருக்கிறது எதுவோ சூரிய நாடி, கூலா இருக்கிறது எதுவோ அது சந்திர நாடி. சாப்பிட்டதுக்கு பிறகு எது ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு சூரிய நாடி எந்த மூக்குல இருந்து காத்து வந்துட்டு இருக்கோ அது சூரிய நாடி. சிம்பிளானது. எதையாவது சாப்பிட்டீங்கன்னா எதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்ப சூரிய நாடி போயிட்டு இருக்கும், ஹீட்டா ப்ரொடியூஸ் ஆகும் காத்து. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ வந்து மைண்டு நல்லா சாந்தமாக இருக்குன்னா அப்போ ஓடுறது வந்து சந்திரநாடி. இதான் வித்தியாசம், வேற எதுவும். இது ஆச்சாரிய சொல்றாரு, ரேச்சக்கத்தை பண்றாங்க சில பேர். அதுக்கப்புறம் பிராணாபான கதி மூணாவது சொல்றாரு. பிராணாபான கத்தின்னு என்ன அர்த்தம்? முகநாசிகாபியாம் வாயோகோ நிர்கமனம் பிராணசிய கதி. இந்த முகம்னு சொல்லக்கூடிய மூக்கு, வாய், இந்த ரெண்டுத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய வாயுக்கு நிர்கமனம்னா வெளிப்படக்கூடிய வாயுக்கு வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட கதின்னு பேரு. பிராணன் எப்படி வெளிப்படுது? மூக்குலையும் வாயிலையும் பிராணன் வெளிப்படுகிறது. அதே மாதிரி தது விபரிய ஏன, அதுக்கு மாறா அதோகமனம் அபானசிய கதி. அதோகமனம்னா உள்ள போறது, வெளியில வர்றது, மூக்கு வழியா வாய் வழியா வெளியில வர்றது பிராணன். அபான வாயு எதுனா உள்ளுக்குள்ளார போறது எதுவோ அது அபான வாயு. எது வரைக்கும் போகும்? குதம்னு சொல்லக்கூடிய மலத்வாரம் வரைக்கும் அந்த வாயு போய் சேரும். அந்த ரெண்டுத்தையும் தே பிராண அபான கதி ஏதே, அந்த இந்த ரெண்டுத்தையும் பிராணனோட போக்கையும் அதே நேரத்தில் அப்பானனோட போக்கையும் கத்தியையும் ரெண்டுத்தையும் ருத்வா நிரோதம் பண்ணி நிரோதம் பண்ணி பிராணாயாம பராயணாக, பிராணாயாமத்தையே வந்து பாத்தீங்கன்னா மேலான சாதனையா வச்சுக்கிட்டு, எப்படி வேத பாடம் படிக்கிறவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதத்தையே படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சிந்தனமே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்றோமோ, அதே மாதிரி பிராணாயாமத்தையே சாதனமா வச்சிருக்கிறவங்க அவங்களோ அவங்களுக்கு பேரு பிராணாயாம பராயணாகான்னு பேரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிராணாயாம தத்பராக சொல்றார், அதையே லட்சியமா வச்சவங்க. கும்பகாக்கியம் பிராணாயாமம் குர்வந்தி இத்தியர்த்தம் தெளிவா சொல்லிட்டார். இந்த ரெண்டுத்தையும் நிரோதம் பண்ண என்ன அர்த்தம்? எக்ஸேல் போவும் பண்ணக்கூடாது, இன்ஹேலும் பண்ணக்கூடாது. அப்ப மூக்க மூடிக்கிட்டு மூச்சையும் விடாம மூச்சை உள்ளையும் இழுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? உள்ள வச்சிங்கன்னா அந்தர் கும்பகம்னு பேரு. வெளியில எக்ஸேல் பண்ணிட்டு மூக்க மூடிக்கிட்டீங்கன்னா பாகிய கும்பகம்னு பேரு. அப்ப கும்பகத்துல 2 வெரைட்டியை பண்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு முடிச்சாச்சு. இது முக்கியமான சாதனையா எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, யோக வாசிஷ்டத்துல வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. த்வே பீஜே சித்த விருக்ஷஸ்ய, இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கா. பிராணஸ்பந்தன வாசனி, இந்த மரம் சித்தம்ன்ற மரம், இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம். மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதைகள் இருக்கு, 2 பீஜம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து பிராணன், இன்னொன்னு வந்து வாசனா. நீங்க ஏதாவது ஒன்ன கண்ட்ரோல் பண்ணீங்கனாலும் இன்னொன்னு கண்ட்ரோல் ஆகும். அப்ப மனசை அடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் முக்கியமான சாதனை. யோக சூத்திர இதுல வந்து நம்ம முக்திகோபனிஷத்துல வந்து யோக வாசிஷ்டத்தை சொன்னார். அதையே ராமர் சொல்றார், பிராணாயாமத்தை அனுமனுக்கு உபதேசம் பண்றார். இந்த மனசுன்ற பட்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுதான் பட்சி. இந்த பட்சிக்கு வந்து ஜீவாத்மான்ற பட்சிக்கு 2 ரெக்கைகள் இருக்கு. ஒரு ரெக்க பிராணன், ஒரு ரெக்க மனசு. அப்ப ஜீவன் சொல்லக்கூடிய நான் மனதையும் இந்த பிராணனையும் வச்சுக்கிட்டு தான் பறக்கிறேன். ஏதாவது ஒன்ன கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இன்னொன்னு பறக்க முடியாம போயிடும். அப்ப இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா பிராணனை கண்ட்ரோல் பண்ணுங்க, பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. 2 ஒன்னே சார்ந்தது. அதனால முக்கியமான சாதனையா இதை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 10 பிராணாயாமத்தை நித்தியம் எவன் பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய பாப்பங்களை போக்கிக் கொள்கிறான் அப்படின்னு மனுஸ்மிருதியில மனு பிரிஸ்கிரைப் பண்ற. டெய்லி ஒருத்தன் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பாப்பமே வராதுங்க அப்படின்ற.
அப்ப அதனால யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எரேசர் வச்சு அன்னன்னைக்கு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய வச்சிருப்போம். நம்ம ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். இமெயில வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் பண்ணாம என்றதெல்லாம் எப்படி எரேஸ் பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ குவிச்சு கிடக்குது மெயில்ல. அப்ப இன்பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய இன்பாக்ஸ்ல ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு. இதை எல்லாத்தையும் எரேஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் மாதிரி ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்லுது, யோக சாஸ்திரம் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. அதனால இதை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சு. இது இன்னொரு வாட்டி நம்ம இந்த யோக சூத்திரம் கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றேன் வியாக்கியானமா. நான் சொல்றேன், நான் என்னைக்கு அப்படின்னு சொல்றேன், அன்னைக்கு 2-3 கிளாஸ் மட்டும் கேளு. ஹரிஓம். மீதி பாடத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி மயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய. இங்கே வந்துருச்சு பாருங்க, கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபாரி பூர்வஜன்ம கிருதானி ச மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமல நாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः पार्थो वत्स सुधीर भोक्ता दुग्धम गीतामृतम महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु.